அவருடைய கரங்களால் வடிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் நமக்கு புரியவே புரியாது. தேவன் இங்கே என்ன செய்கிறார் என்று நாமே குழம்பி போகிறோம். ஒருவர் சொல்கிறார், என் மகளுடன் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லை, எங்களுக்கு ஒத்தே போவதில்லை. மற்றொருவர் சொல்கிறார், கடன் சுமையோடு இன்னும் 1 மாதம் கூட எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. இப்படி பல கேள்விகள் நம் வாழ்க்கையில் வரும். ஆனால் நமக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அது என்னவென்றால், தேவன் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. மனிதர்கள் தவறு செய்யலாம், அவர்களின் முடிவுகள் நம்மை பாதிக்கலாம். ஆனால் தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம் வாழ்க்கை அவருடைய கரங்களில்தான் இருக்கிறது. அவருடைய அன்பின் கரங்கள் வழியாக வராத எதுவும் நம்மை தொட முடியாது. ஒருவர் தனது அனுபவத்தை பற்றி சொன்னார். வேலை இழந்தபோது அது பெரிய துன்பம் போல தோன்றியது. ஆனால் இப்போது திரும்பி பார்க்கும்போது அதுதான் எனக்கு தேவையான மாற்றம் என்று புரிகிறது. அந்த சமயத்தில் எனக்கு அது தெரியவில்லை. யாரோ ஒருவர் சொன்னது எனக்கு நினைவு வருகிறது. தேவன் அறிந்ததை நாம் அறிந்திருந்தால் அவருடைய சித்தத்தையே நாமும் தெரிந்தெடுத்திருப்போம். இன்று நமக்கு புரியாமல் இருப்பதெல்லாம் ஒரு நாள் தெளிவாக புரியும். அப்போது நாம் உணர்வோம், அவர் செய்த எல்லாவற்றையும் அவர் நன்றாகவே செய்திருக்கிறார் என்று. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்களுக்கு புரியாத சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கை உமது கரங்களில் இருப்பதை நினைத்து அமைதியாக இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும். எங்கள் கவலைகளையும் சுமைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எல்லாவற்றிலும் உமது சித்தம் நன்மையானது என்பதை நம்பி உமது சித்தத்தில் நடக்க உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 21 ஆகஸ்ட் 2024 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.